தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்த வலியுறுத்தி தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் தலைமையில் மதுரை அலங்காநல்லூரில் இன்று மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. விலங்குகள் நல வாரியம் உள்ளிட்ட அமைப்புகள் தொடர்ந்த வழக்கில் தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்த கடந்த 2014ஆம் ஆண்டு உச்சநீதிமன்றம் தடை விதித்து உத்தரவு பிறப்பித்தது. உச்சநீதிமன்றத்தின் உத்தரவை அடுத்து 2 ஆண்டுகளாக தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு நடைபெறவில்லை. தமிழகத்தின் பாரம்பரியங்களில் ஒன்றான ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்த மத்திய மாநில அரசுகள் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தேமுதிக உள்ளிட்ட அரசியல் கட்சிகளும் மாடுபிடி வீரர்களும் பல்வேறு கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் ஜல்லிக்கட்டு போட்டியை தமிழகத்தில் நடத்த வலியுறுத்தி தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் தலைமையில் மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் வாடிவாசல் பகுதியில் இன்று மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தையொட்டி விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்த நிலையில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் தேமுதிக தொண்டர்கள், பொதுமக்கள் என்று பல்லாயிரக்கணக்கானோர் மதுரையில் குவிந்தனர். இந்நிலையில் காலை 11 மணியளவில் தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் ஆர்ப்பாட்ட திடலுக்கு வருகை தந்தார். பின்னர் ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்த மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க கோரி முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. முன்னதாக கழக பொருளாளர் AR இளங்கோவன், தலைமை நிலைய செயலாளர் பார்த்தசாரதி உள்ளிட்டோர் நேரில் பார்வையிட்டனர். மதுரை வடக்கு மாவட்ட செயலாளர் பாலச்சந்திரன், பெரம்பலூர் மாவட்ட செயலாளர் துரை காமராஜ் உள்ளிட்டோர் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு பிரம்மாண்ட ஏற்பாடுகளை செய்திருந்தனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்டம், ஒன்றியம், நகரம், பகுதி, பேரூர், வார்டு, ஊராட்சி, கிளைக்கழகம் நிர்வாகிகள், மகளிர் அணியினர், தொண்டர்கள், பொதுமக்கள் என்று பல்லாயிரக்கணக்கானோர் திரண்டனர். இதனால் மதுரை மாவட்டமே குலுங்கியது.